அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக வந்த பின் கட்சியின் வளர்ச்சி குறித்து வளர்ச்சி 59%, வளர்ச்சியிலே 32%, காசோ 9% சொல்லியிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக பாரத பிரதமர் ஆவதற்கு வாய்ப்புள்ளதா என்று பார்க்கிற போது ஆம் வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய 40%, வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடிய 39%, காசோ 16% சொல்லப்பட்டிருக்காங்க. மத்திய அரசின் செயல்பாடு எப்படி? திருப்தியில் சொல்லக்கூடிய 38%, அதிருப்தி சொல்லக்கூடிய 47%, காசோ என்று 15% சொல்லப்பட்டிருக்காங்க. மக்கள் பிரதி செயல்பாடு குறித்து அந்த விளக்கங்களை கூறப்பட்டிருக்கிறது. தேர்தல் முறையின் பலவீனம் அதை பற்றி விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கப்படுறது மிகவும் வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஏழை எளியவர்கள் துன்புறுத்தப்படுறாங்க. ஸோ சாமானியர்கள் பாதிக்கப்படுறாங்க. அது தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய டெமோக்ரஸி நாட்டிலே மிகப்பெரிய வருத்தத்தை இருக்காங்க. அதை பற்றி விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தாக மது அரசியல் பற்றிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. முழுமையான மதுவிலக்கு குறித்த விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அணிமாறும் கட்சிகள், நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிகள் பற்றி அணிமாறும் கட்சிகளுடைய விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து யாருக்கு வாக்கு தற்போதைய அரசியல் சூழலில் இன்றைக்கு தேர்தலில் வாக்களிப்பதாக ஒரு கட்சிக்கு, அதாவது திமுக, அதிமுக பல கட்சிகளுக்கு எந்த அடிப்படையில் வாக்கு சேர் என்று பார்க்கிற போது திமுக 27%, அதிமுக 21.02%, அமமுக 2.30%, காங்கிரஸ் 1.15%, விசிக 1.54%, பாஜக 18.49%, தேமுதிக 1.2%, நாம் தமிழர் 7.59%, சிபிஎம்-சிபிஐ 1.99%, தாவேக 2.40%, நோட்டா 4.7%, இப்போது சொல்ல முடியாத 7.23%. தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டுமா, ஆட்சி கலைத்து மறுத்தது நடத்த வேண்டுமா என்ற பார்வையில் கேட்கிற போது ஆட்சி கலைக்க வேண்டும் 40%, ஆட்சி தொடர வேண்டும் 33%, அரசு நிர்வாகத்தை முடக்கி வைக்க வேண்டும் 15%, கரு சொல்ல விருப்பங்களை 12% மக்கள் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி தலைமையான கூட்டணி எவ்வளவு வாக்குகளை பெறும் என்று பார்க்கிற போது திமுக கூட்டணி 43.49% வாக்குகளை பெற வாய்ப்பு இருக்கிறது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையான கூட்டணி எந்த சதவீத வாக்குகளை பெறும் என்று பார்க்கிற போது திமுக கூட்டணி 43.49%, அதிமுக கூட்டணி 16-20% வாக்களும், பாஜக கூட்டணி 18.57%, 24%. இந்த நிலையில் 18.57%, 24.6%, தாம் தமிழர் 6.84%. தற்போது சூழ்நிலையில் 12.2% நாம் தமிழர், பிற நோட்டா 4%, 2.54%, 4% நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு நன்றுன்னு சொல்லக்கூடிய 30%, மோசம் சொல்லக்கூடிய 58%, காசோ என்பது 12% சொல்லப்பட்டிருக்காங்க. 2024 இந்தியாவின் அடுத்த பிரதமருக்கு யார் வர வேண்டும்? தமிழக மக்கள் மத்தியிலே 43% மோடி அவர்களும், ராகுல் காந்தி 39%, பிற 18%. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ஆதரவு 35%, எதிர்ப்பு 40%, சொல்லும்படி ஒண்ணுமில்லை 20% சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இலவச திட்டங்கள் தேவையா தேவையில்லையா? தேவை என்பது 22%, தேவையில்லை 69%, காசோ 9% சொல்லியிருக்காங்க. 2020 தேர்தலில் தமிழகத்தில் பாஜக கூடுதல் வாக்கு வாங்கினால் எந்த கட்சிக்கு பாதிப்பாக இருக்கும் என்ற கேள்வி கேட்கிற போது அதிமுக 40%, திமுக 30%, நாம் தமிழர் 12%, பிற 18% பிடிக்கிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் கட்சி தாவேகா, தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஓட்டு யாருக்கு என்ற கேள்வியை அந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகளிடம் கேட்கிற போது திமுகவுக்கு 11%, அதிமுகவுக்கு 7%, பாஜகவுக்கு 43%, நாம் தமிழருக்கு 29%, பிற 10% சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று கேட்கிறது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய அரசியல் சூழலில் தமிழக இளைஞர்கள் மத்தியில் பாஜக செல்வாக்கு உயர்ந்துள்ளதா? ஆதரவு 40%, எதிர்ப்பு 30%, காசோ 13%. தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் பேச்சு செயல்படும் மக்கள் மத்தியில் மதிப்பீடு குறித்து வரவேற்பு 59%, அதிக வெறுப்பு 31%, காசோ 10% சொல்லியிருக்காங்க.